வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன வீடியோவில் நம்ம ட்ரம்ப்புடைய டாரிஃபும் அதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இதை பார்த்துட்டு என்னுடைய கிளைண்ட்ஸ் சில பேர் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வேறு ஏதாச்சும் மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. என்னுடைய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கல்ஃபில் இருக்கிற நிறைய பேருக்கு நான் டாடா எத்திக்கல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக வருஷத்துக்கு 20% அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிட்டர்னு. பட் இதே ரிட்டர்ன் அடுத்த 5 வருஷத்துக்கு கிடைக்குமானா சந்தேகம்தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்புடைய டாரிஃப் பிரச்சனை தான். ஸோ நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேறு ஃபண்டில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிட்டர்ன் கம்மியானாலும் பரவாயில்ல, நான் இதே ஃபண்டில் தான் நான் வேணும், இந்த ஃபண்டு வேணும்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஃபண்ட்லேயே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா டாப் 3 செக்டார் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸு, டெக்னாலஜி, ஹெல்த் கேர். மெட்டீரியல்ஸுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. டெக்னாலஜியுடைய வெயிட் 16%, ஹெல்த் கேருடைய வெயிட் 16% இருக்குது. இந்த 3 செக்டாருமே சேர்ந்து மொத்தத்தில் இந்த டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 51% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 செக்டார் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டு, மற்றபடி குளோபல் குரோத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்டாரு. அதனால் இந்த ட்ரம்ப்புடைய பிரச்சனையினால் வரும் 5 வருடத்தில் இந்த செக்டாருக்கு போன 5 வருஷத்தில் கிடைச்ச அதே ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம போன வீடியோவில் பார்த்தபடி இந்தியாவுடைய வளர்ச்சி பெரும்பாலும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்தியாவுடைய வளர்ச்சியில் டிபெண்ட் பண்ணியிருக்கிற செக்டார்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது இந்த செக்டாரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு செக்டார் தான் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 37% வெயிட் இருக்குது. அதாவது மொத்த செக்டார்லேயே இதுதான் ஹையஸ்ட் வெயிட் உள்ள செக்டாரு. இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவுடைய வளர்ச்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்டாரு. இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா டாடா எத்திக்கல் ஃபண்டு ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஃபண்டுடைய மேண்டேட்டே அப்படி தான். ஸோ நான் எந்த ஃபண்டில் மாற்றணும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டு, கேஷ் ஃப்ளோ ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் ஃபர்தர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.